ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலைப்பருப்பில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி பண்ண ஸ்வீட் தான் இது. இதுக்கு வந்து 250 கிராம் கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 250 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். வெல்லம் கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். அதான் நல்லா கரைஞ்சிடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம கடலைப்பருப்பையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. கடலைப்பருப்பையும் வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுட்டு 150 கிராம் நெய்யும் 100 கிராம் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். இல்லை நீங்கள் 250 கிராம் நெய்யே ஊற்றினா கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பும் வெல்லத்தையும் சேர்த்து அரைச்ச இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கிண்டுறதை விட்டாலும் வந்துட்டு அடியில் பிடிச்சிடும். ஸோ சிம்மில் வச்சு நல்லாவே கிண்டிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இடையில நமக்கு நெய் தேவைனாலும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இது. நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சா மட்டும் போதும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் கூட. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. நல்லா இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இடையில நெய் தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கேசரி மாதிரி அப்படியே வச்சு சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது லட்டு மாதிரி பிடிச்சி சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். நான் வந்துட்டு ஒரு கரண்டியில் அதோட ஷேப்பில் பிடிச்சி வைக்க போகிறேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். கொஞ்சம் ஆறுனதும் நான் இந்த மாதிரி கரண்டியில் நல்லா குழிக்கரண்டியாக பார்த்து எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு இந்த இதை வந்து வச்சுட்டு அப்படியே தட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இல்லை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் இதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சா மட்டும் போதும். இந்த ஸ்வீட்டை சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.